ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது விஜய் அவர்களினுடைய விவாகரத்து வழக்கில் தொடர்ந்து வாய்தா வாங்குறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதா ஒரு புகாரை வைத்திருக்காங்க. இது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இடையேயான விவாகரத்து மனு மீதான விசாரணை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதிமன்ற வளாகத்தில் இருதரப்பு வழக்கறிஞர்களுமே காரசாரமான வாதங்களை முன்வைத்த நிலையில் வழக்கு விசாரணையை நீதிபதி பிற்பகலுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது முதல்வர் விஜய் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர். தற்போது தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மிக முக்கியமான கட்டத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் என்ற முறையில் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்வது அவசியமாகவே உள்ளது. அதனால் இந்த வழக்கு விசாரணையை வேறொரு தேதியை நிர்ணயித்து ஒத்திவைக்க வேண்டும் என்று விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் நேரில் ஆஜராவதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள், போக்குவரத்து நெரிசல் மற்றும் நடைமுறை சிக்கல்களையும் சுட்டிக்காட்டி விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். அதேவேளையில் இந்த வழக்கில் மனுதாரரான சங்கீதா தரப்பில் லண்டனில் இருந்து காணொலி காட்சி மூலமாக வழக்கறிஞர் ஆஜரானார். விஜய் தரப்பின் ஒத்திவைப்பு கோரிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சங்கீதா தரப்பு வழக்கறிஞர் இந்த விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டன. தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்களை கூறி விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு வருகிறது. அதனால் மேற்கொண்டு கால தாமதம் செய்யாம வழக்கை இன்றே நேரில் அல்லது காணொலி வாயிலாக முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று மிக உறுதியாக கோரிக்கை வைத்தார். காணொலி வாயிலாகவே இருதரப்பு வாக்கு மூலங்களையும் பெற்று விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதில் சங்கீதா தரப்பு உறுதியாகவே இருந்தது. இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களையும் கேட்ட செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி வழக்கை உடனடியாக வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்க மறுத்துவிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் மற்றும் இருதரப்பு கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு வழக்கு விசாரணையை அன்றைய தினத்தின் பிற்பகல் நேரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பிற்பகல் விசாரணை தொடங்கும் போது விஜய் தரப்பில் காணொலி மூலமாக ஆஜராவதற்கான இணையதள முகவரி சமர்ப்பிக்கப்படுமா அல்லது வழக்கை சமரச மையத்திற்கு அனுப்புவது குறித்து முடிவெடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்ட விஜய் சங்கீதா தம்பதியினருக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா ஆகிய இரு பிள்ளைகள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார். அதில் நிரந்தர ஜீவனாம்சம் மற்றும் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டில் வசிப்பதற்கான உரிமை ஆகியவற்றை கோரியிருந்தார். தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த வழக்கு விசாரணை தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் தொடர்ந்து உற்றுநோக்கப்பட்டு வருகிறது. பிற்பகல் நிகழவிருக்கும் நீதிமன்ற உத்தரவுகள் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் தற்போது பூதாகரமாகி வருகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது கட்டுக்கதையாகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னும் சிலர் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். அதிலும் தற்போது கடந்த சில நாட்களாக நடிகை த்ரிஷாவின் பெயர் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருது. முதலமைச்சர் விஜய் தொடர்பான அரசியல் சர்ச்சை, அதை தொடர்ந்து கிளம்பிய பல்வேறு விவாதங்கள், சோசியல் மீடியாக்களில் பரவிய வதந்திகள் என தொடர்ந்து த்ரிஷாவினுடைய பெயரும் தற்போது ட்ரெண்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவாகரத்து, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் இடையேயான விவாகரத்து வழக்கிற்கு முழு காரணமாக நடிகை த்ரிஷா அவர்கள் இருப்பதாக பல குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. இந்த பரபரப்புக்கு மத்தியில் சில வருடங்களுக்கு முன்பு ராங்கி திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் த்ரிஷா பேசிய பழைய
வீடியோ மீண்டும் தற்போது வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் த்ரிஷா பேச ஆரம்பித்ததும் சோஷியல் மீடியாவில் தினமும் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தன்னுடைய மனதில் இருப்பதை சொல்லியிருந்தார். சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி தினமும் ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இவர்களுக்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கு போல என்று நினைத்துக் கொள்வேன். ஒரு நடிகருடன் இன்னொரு நடிகரை ஒப்பிடுவாங்க, சிலர் அவமானப்படுத்துவாங்க, என்னை பற்றியும் கற்பனையாக நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க. அதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதுக்கு எல்லாம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். யாராவது என்னை பற்றி உட்கார்ந்து கதை காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரம் போகவில்லை போல என்று நினைப்பேன். அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டால் போதும். முகம் கூட தெரியாத ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி கற்பனை பண்ணி கதைகள் எழுதுவது பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வரும். என்னை பற்றிய வதந்திகளுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன், அதுக்கு முடிவே இருக்காது. அதனால் அதை அப்படியே கடந்து போகின்றது தான் என்னோட மன நிம்மதிக்கு நல்லது. எல்லா விஷயத்திற்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு தன்னை பற்றி பரவி வரக்கூடிய இன்னொரு வதந்தியும் த்ரிஷா அந்த பேட்டியில் சிரித்தபடியே மறுத்திருந்தார். அதாவது, எனக்கு சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும். நல்ல சாப்பாடு என்றால் விடமாட்டேன். வீட்டில் அம்மா சமைக்கிற சைவ சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். வெளியே சாப்பிடணுன்னா சென்னையில் நிறைய ஹோட்டலில் இருக்குது, அதில் இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். மற்றபடி சங்கீதா சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போல்லாம் ஆன்லைனில் புதியதாக பல ஹோட்டல்கள் பெயர் வருகிறது. அதில் இருந்து நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு இந்த கடையில் தான் பிடிக்கும் என்றில்லை. நன்றாக சாப்பாடு இருந்தால் அங்கே திரும்பி சாப்பிடுவேன். இல்லை என்றால் அடுத்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பார்ப்பேன், அவ்வளவுதான் என்று சொல்லியிருக்காரு. அதோடு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அதில் த்ரிஷா காலையில் ஒரு நாட்டில் சாப்பிட்டா மாலைக்கு இன்னொரு நாட்டிற்கு சாப்பிட போவாங்க அப்படின்னு போட்டிருந்தது. அதெல்லாம் உண்மையே கிடையாது. நான் சாப்பாட்டிற்காக நாடு விட்டு நாடெல்லாம் போக மாட்டேன். அந்த அளவுக்கு பணத்தை செலவழிக்கவும் மாட்டேன். பக்கத்தில் எங்கேயாவது போனால் அங்கே என்ன சாப்பாடு நல்லா இருக்குமோ அதை சாப்பிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சங்கீதா சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் இதை மட்டும் சிலர் கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்து வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே விஜய் த்ரிஷா இருவரும் ஒன்றாக திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பல சர்ச்சைகளை உருவாக்கிய நிலையில் த்ரிஷாவுக்கு அவருடைய நண்பர் விஜயின் மனைவி சங்கீதா சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் அந்த பேட்டியில் விஜய் மனைவி சங்கீதா சாப்பாடு பிடிக்குமா அல்லது சங்கீதா ஹோட்டல் சாப்பாடா என்று த்ரிஷா சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருவது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது விஜய் மற்றும் சங்கீதா இவர்களினுடைய விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் த்ரிஷா அவர்களோடு இணைந்திருக்கிறதாக கூறப்படும் சில வதந்திகளும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகளையும் கேள்விகளையும் எழுப்பி வருகிறது. இதற்கான முடிவு எப்பொழுது வரும் அப்படிங்கிறதையும் நாம் சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.